பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயின ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஹைஜாக் பண்ணது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல. பாகிஸ்தான்லயே பலோச்ன்னு ஒரு ரீஜியன்ல இருக்கிற மிலிட்டன்ட்ஸ் குரூப் தான். மிலிட்டன்ட்ஸ்னா மிலிட்டரியில இருக்கிறவங்க இல்ல. ஆர்டினரி பீப்பிள் அவங்க வயலன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அடையணும்னு அக்ரெசிவா இருக்கிறவங்கள தான் மிலிட்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப வருஷமா பாகிஸ்தான்ல வந்து தனியாடா வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் பலோச் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி இந்த ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு பேசுறோம். ஹைஜாக்கோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, ஒரு விஷயத்த பெர்மிஷன் இல்லாம கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு தன்னோட தேவைக்காக மட்டுமே அதை யூஸ் பண்றது தான் ஹைஜாக். வெஹிக்கிள் சீசிங்க்கு மட்டும் தான் ஹைஜாக் வேர்ட் யூஸ் பண்ணணும்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேக்கர்ஸ் உங்க Facebook அக்கவுண்ட்ட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அங்க ஹேக்கர்ஸ் ஹைஜாக்ட் மை Facebook அக்கவுண்ட்ன்னு சொல்லலாம். கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல கூட இந்த வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இஷ்யூவ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு பெர்சன் அவரோட ப்ராஜெக்ட் சம்பந்தமா மட்டுமே பேசி மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்துப்பாங்க. யூ ஹைஜாக்ட் மை மீட்டிங், சாரி ஃபார் ஹைஜாக்கிங் த மீட்டிங் அந்த மாதிரி. உங்க குரூப் சாட்ட ஹைஜாக் பண்ணி கேட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் உங்க குரூப்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கு விலவன்ட்டே இல்லாம நெறைய மீம், ரீலு அப்படின்னு எக்கச்சக்க மெசேஜ் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. உங்களோட மெசேஜ மத்தவங்களுக்கு ரீச் பண்ணவே விட மாட்டாங்க. அதுதான் குரூப் ஹைஜாக்கிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க சாட் ஹைஜாக்கர்ஸ். இதுல எது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா புதுசா இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.